ஹாய் கைஸ், குட் மார்னிங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து டே 3 நமக்கு. இப்போ வந்து என்னென்னா நம்ம கம்பெனியில் ஸ்டே பண்ணியிருக்கோம். நேற்று உங்களுக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து டே 3 காலையில் டைம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 5:20 ஆகுதுங்க. எதனால் எவ்வளோ சீக்கிரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேயும் ஜீப் சஃபாரி இருக்குது நமக்கு. ஸோ நேற்று போன அதே ரூட்டு தான். நேற்று வந்து எலிஃபெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். பட் வந்து நமக்கு இது டைகர் வந்து ஸ்பாட் பண்ண முடியல, அவ்வளோ ஈஸி இல்லை. பட் இன்றைக்கி மார்னிங் வந்து போட் சஃபாரியான்னு கேட்டாங்க. பட் நாங்கள் ஜீப் சஃபாரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் தான் போகிறோம். ஜீப் சஃபாரி போயிட்டு இன்றைக்கி காலையில் நமக்கு என்ன லக் இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ ரூம்லேருந்து நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பிட்டோம். ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே போயிட்டா டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்புற கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ போயிட்டு ஜீப் சஃபாரி போயிட்டு உங்களுக்கு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன்.
Wow, very close. Silence. Please talk in a hushed tone. Vehicle sound. It's because of the vehicle sound. The train one that is sitting on the ಮರಿಗೆ ಚಕ್ ಅಂತ ಉಂಟು 5 times 11 ಮರಿ ತಳ್ತಾನು receive and go 5 times 11 baby baby say pushing the baby see no did you see that ಅದೇನು ಕಾಲ್ ಬರ್ತಾ ಇರೋದಲ್ಲ ಇಲ್ಲ ಬ್ರೈನ್ ಫೀವರ್ You can see one of the calf there is drinking milk. It's a suckling. oh yeah Young maids in the group. ஹாய் கைஸ், ஃபைனலி வந்து சஃபாரி போயிட்டு வந்துட்டாங்க. காலையில் 6 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:21. கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் பக்கம் சஃபாரி போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து சாப்பிட போகிறோம். எங்களுக்கு டைம் இல்லை. அடுத்து நாங்கள் பந்திப்பூர் போகணும். கர்நாடகாவை தான், அதுவும் அது 100 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கோம், டைம் இல்லை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன இருக்குன்னு அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னைக்கு காலையில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் இதாங்க இருக்குது. இது என்னது? இல்லை, டோஸ்ட் பண்ணி க்ரீம் இருக்குன்னு நினைக்கிறேன். பப்பாயா இருக்குது, வாட்டர் மிலன் இருக்குது, அடுத்து கேசரி, பொங்கல்ரா, காரப்பொங்கல், ரவா உப்புமா, தோசை, சாம்பார், ஆலு பஜ்ஜி, சட்னி, வடை, அந்த எமோஜி பொட்டேட்டோஸ்.